வெல்கம் டு பிரதீப் 41 Vlogs. நான் உங்கள் பிரதீப், இட்ஸ் மீ பிரதீப். நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அசார்னு ஒருத்தர் வந்து கங்குவா படத்தோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் போடுங்க ப்ரோன்னு சொல்லி கேட்டிருந்தார். ஸோ அவர் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். நம்ம சூர்யா சார் நடித்து சிறுத்தை சிவா டைரெக்ஷனில் நிறைய ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்காக அந்த வீடியோ பார்க்க போகிற ட்ரெய்லர் ரியாக்ஷன் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிரதீப் 41 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Wow. Forest. இந்த தீவுக்குள்ள எத்தனையோ மர்மங்க கொட்டி கிடக்குது. கலைராணி வாய்ஸ். அது எல்லாத்தையும் விட புரியாத மர்மம். Wow. Foreigners. வாரீரோ. Wow. Hey, wow. Wait. டவர் பிரச்சனை அவ்வளோ. சாவிறங்குற மாதிரி மேலே இறங்கி அவன் அந்த மண்டையோட்ட ரத்தத்தை நிரப்பி அறத்துக்கு கொண்டு வா. செம்ம சூர்யா. பத்தென்ற சொட்டு சொட்டுறதுக்குள்ள கங்கு அங்க வரணும். விளை பெருமாச்சி மண்ணே. உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா. அறுபத்தியன் சிரம் மண்ணுருண்டாலும் உருளும். உன் நெற்றையும் முழங்காலும் மண் தொடா மண்டீடா. உண்மையாலுமே செம்மையாக இருக்குது ட்ரெயிலர். என்ன சொல்கிறேன்னா, ஓப்பனிங் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா கலைராணி, அவங்க ஆக்டர் கலைராணி அவங்களோட வாய்ஸ் தான் ஓப்பனிங்கில் வருது. எப்படி சொல்கிறேன்னா, சூர்யா சார் வந்து ஓப்பனிங்கில் வந்து மாஸ் ஒரு நடிப்பாகட்டும் சூப்பராக பண்ணியிருக்காரு. உண்மையான சித்த சிவா சார் டைரெக்ஷன் சூப்பராக பண்ணியிருக்கு. ஏன்னா சிஜி விஎஃப்எக்ஸ் ஆகட்டும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த ஈகிள் ஒரு ஷாட்டில் வரும், இப்படி ஃப்ளைங்கில் வரும், செம்ம. அப்புறம் அதே மாதிரி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த பிளட் ஷாட் ஆகட்டும், அப்புறம் அந்த ஒரு தண்ணிக்குள்ளே கடலுக்குள்ளே அடியில் ஷாட் எடுத்துருப்பாங்கட்டுருக்கு. கையெல்லாம் கட் பண்ணி அப்படியே நிறைய கிடக்கிற மாதிரி செம்ம ஃபாரினர்ஸில் அவ்வளோ வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச பிரிட்டிஷ்காரன் காலத்தில் வந்து நம்ம தமிழர்கள் வந்து இது பண்ண மாதிரி ஒரு மலைவாழ் மக்கள் ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர் என்ன பண்ணுறாரு தான் இந்த கதைன்னு நினைக்கிறேன். அதில் கருணா சார்லாம் செம்மாக வந்திருக்காரு. ஒரு சிங்கிள் ஃப்ரெண்ட் தான் வந்திருக்காரு. ஆனால் பார்த்தாலே வாவ் கருணா சார் இருக்கார் அந்த படத்தில் அப்படிங்கிற கேட்குற மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன சொன்னால் டிஎஸ்பி மியூசிக் வந்து அந்த ஒரு ஃப்ரேமில் மனிதனே அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்போது வந்து அந்த ஃபாரஸ்ட்டு அந்த கதையோட ஃபாரஸ்ட் இதுக்குள்ளே வந்து நம்ம உள்ளே போயிடுறோம். அந்த வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நம்ம வந்து நம்ம லைஃப்பில் நடக்கிற மாதிரி அந்த சாங் ஆகட்டும். அப்புறம் சூர்யா சார் பார்த்திங்கன்னா கையிலலாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு இந்த
வெஸ்ட் இண்டியன்ஸ், அதாவது ஆஃப்ரிக்கன் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழங்குடியின மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவில் ஒரு பழங்குடியின மக்கள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா தங்களோட முறைப்படி அவங்க வந்து அந்த டேட்டூஸ் மாதிரி நம்ம எப்படி இப்போ டேட்டூஸ் போடுறோம் அதே மாதிரி வந்து அவங்க கையில் வந்து அந்த பிளேடு வச்சு கிழிச்சு தங்களோட முதலை பார்த்தீங்கன்னா தெரியும், முதலோட முதுகுலையாகட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வரி வரியாக இருக்கும். அதே மாதிரி சூர்யா சார் கையில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரி வரியாக வந்திருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூர்யா சார் என்ன சொல்கிறேன்னா ஆக்டிங் வேறு லெவல். உண்மையாலுமே ரோலெக்ஸ்க்கு அப்புறம் இப்போ மசத்தனமாக பண்ணியிருக்காரு. ஒரு டைலாக் ஒன்று, டைலாக்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டைலாக் எனக்கு மறந்துடுச்சு. பட் அந்த டைலாக் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பேசியிருக்காரு. உண்மையாலுமே உன் ரத்தமும் என் ரத்தமும் வேறோ அப்படின்ட்டு ஒரு டைலாக் வேறு லெவலில் பேசியிருக்காரு தலைவர். அப்புறம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் அந்த கண்ணு அந்த ஆக்டிங் அப்போ கண்ணை பார்த்திங்கன்னா தெரியும். அவர் வந்து அந்த கேரக்டர் வந்து ரியலாக என்ன அந்த ஒவ்வொருத்தையும் பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் உள்வாங்கிட்டு பண்ணுவேன். இவர் வந்து அந்த கேரக்டர் வாழ்ந்துருக்காரு. உண்மையாலுமே செம்மையாக வந்திருக்காரு, செம்மையாக பண்ணியிருக்காரு. உண்மையாலுமே சூர்யா சார் இஸ் அ கிரேட் மேன். உண்மையாலுமே நடிப்புக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணியிருக்காரு. எந்த இதுலேயுமே பிளிங்கிங் மிஸ்டேக்கோ லேகோ எதுவுமே இல்லை. சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், கலர் கிரேடிங் எக்ஸட்ரா சூப்பராக பண்ணியிருக்கேங்க. உண்மையாலுமே கங்குவா ட்ரெயின் நான் ஏன் பார்த்தேன். பட் இருந்தாலும் வந்து இப்போது ஒரு தடவை பார்க்கும்போது வந்து அந்த ஃபீல் வந்து மீடியமாக தான் கிடைக்கும். திரும்ப பார்க்கும்போது நம்ம ஹிண்ட் எல்லாமே பார்க்கலாம், நீட்டாக தெரியும். அப்போ பார்க்கும்போது வந்து செம்மையாக பண்ணிடுறாங்க. உண்மையாலுமே அசார் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் சொன்ன இந்த வீடியோ நான் போட்டிருக்கவே மாட்டேன், நீங்கள் சொன்னங்காட்டிக்கு போட்டேன். உண்மையாலுமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே போகலாம். உண்மையாக நிறையா பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் அந்த ஒரு அம்பு எடுத்து விடுவார். அப்போ அந்த விடும்போது பார்த்திங்கன்னா பாம்பு அந்த அம்பில் வந்து இப்படி சொருகி அப்படி ஃப்ளையிங்கில் வரும், அப்படி கிட்ட வரும். அதுவும் வேறு லெவலில். அப்புறம் அந்த கத்தி எடுத்து குத்திட்டு அப்படியே தள்ளிகிட்டே போவார். அதுவும் செம்மையாக பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா முதல்ல மேலே எந்திரிக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். முதல்ல வந்து மேலே எந்திரிக்கும். ஆனால் மேலே இருப்போம் சரி ஒரு முதல்ல ஷாட் தான் காட்டுறாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த முதலைக்கு மேலே தலையை கத்தி வச்சு குத்திட்டு இப்படி மேலே எந்திரிக்கிறார். மொக்க முதலையே போட்டு தள்ளுறாரு. உண்மையாலுமே அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த லாஸ்ட்டில் ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறாங்க, கங்கு வா அப்படின்னு பேக்ரவுண்ட் வரும்போது சூர்யா சார் வந்து திரும்பி பார்க்குறாரு. ஆனால் அவங்க யாரும் வர்றாங்க, அவங்க யாருன்னு தெரியல. உண்மையாலுமே அப்போ இருந்தே எனக்கு அந்த டவுட் இருக்குது, யார் நான் நினைச்சா ஒரு சியான் விக்ரமாக இருக்கலாம், இல்லை வேறு யாரையும் போட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு கமல் அவங்கள யாரையும் போட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் தாட்டில் தான் இருக்கார். ஸோ நீங்களும் சொல்லுங்கள் அது யாருன்ட்டு. உண்மையாலுமே இந்த இது நல்லா இருக்கா. சிறுத்தை சிவா சார் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. உண்மையிலே ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது. அந்த சாங்கும் ஆதினி இருக்குது, அந்த சாங்கும் நல்லா தான் இருக்குது. டிஎஸ்பி சார் மியூசிக் வேறு லெவலில் பண்ணியிருக்கீங்க. உண்மையாலுமே இந்த ட்ரெய்லர் வந்து சூப்பராக இருக்குது. அசார் ப்ரோ வெரி தேங்க்ஸ். நீங்கள் சொன்ன இந்த ட்ரெய்லர் வந்து நான் வீடியோ போட்டிருக்கவே மாட்டேன். உண்மையாலுமே இந்த வீடியோ நான் போட்டிருக்க மாட்டேன். நீங்கள் சொல்லி தான் இப்போ நான் வீடியோவை போட்டிருக்கேன். உண்மையாலுமே ஸ்பெசிஃபிக்லி தேங்க்யூ. அண்ட் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் பிரதீப் 41 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் கமெண்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ட்ரெய்லர் சொல்லுங்கள். நான் கன்ஃபார்ம் ரியாக்ஷன் வீடியோ போடுறேன். ஸோ பை பாய்.